ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ஹைப் கொடுத்துருக்காங்க. இல்லை சார், இல்லை படம் எதிர்பார்க்கல, வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா என்ன எடுத்து ரொம்ப இல்லை தெரியல, படம் பிடிக்கவே இல்லை சரியா. அந்த படம் ஒரு பார்க்கணுன்ற மோட்டிவே போயிடுச்சு, தூக்கம் தான் வருது. அதனால அது அருமையாக காமெடி நல்லா இருக்கு. அடுத்த காட்சிகள் எப்படின்னு போச்சு, இது அடுத்த சீன் எப்படி போரா போகுது. ஒரு காமெடி சுத்தமாக பிடிக்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குண்ணே, சரியான காமெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எயில் சார் ப்ரொடக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ரவிச்சந்திரன் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துக்கு. எயில் சார் சூப்பராக இருக்கும். இல்லை ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக. அதான் ஓப்பனிங்லேருந்தே எல்லாம் சிரிச்சு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேசிங் காமெடியே இல்லைங்க, அது ட்ராஜடி மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி காமெடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இல்லை இந்த படம். தேசிங் ராஜா படம் எப்படி இருந்தது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, அதோட இது கம்பேர் பண்ண சுத்தத்துக்கு நல்லா இல்லை. வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். இது எழிலவர்கள் படமே கிடையாது நான் சொல்லுவேன். துல்லாத மனமும் துள்ளும் எங்கே இருக்குது, தீபாவளி எங்கே இருக்குது, இந்த படம் எங்கே இருக்குது, சுத்தமாக நல்லா. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டார், நாசம் பண்ணிட்டார். நல்லா இல்லை, கத்திர எங்களை மக்களை சாவடிச்சிருக்காரு ஆடியன்ஸ், அதுதான் நம்ம சொல்ல முடியும். நல்லா இல்லை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலங்க. புகழ் படத்தில் விமல் ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருக்காரு, அப்படி வேணா சொல்லலாம். இது விமல் மூவி கிடையாது, முக்கியமாக இது எழில் அவர்களுடைய படமே கிடையாது. ஒரு லெஜெண்டரி டைரக்டரை இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்காரு படத்தை. வேஸ்ட் சுத்தமாக நல்லா இல்லை. புகழ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க, புகழுக்காக பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்கே சிரிப்பு வருது, மற்றபடி படம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு தான். ஒன்றுமே இல்லைங்க, இது படமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கலக்க போது யார் எடுத்து வச்சிருந்தா கூட நடந்திருக்கும் போல. பாதி கலக்க போது யார், பாதி குக் வித் கோமாளி பார்த்த மாதிரி இருக்குது, சுத்தமாக நல்லா இல்லை, வேஸ்ட். இது ஒரு டைம் பார்க்கலாம், காமெடியா இருக்கு, ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா காமெடியும் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, காமெடி பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. காமெடி ஒரு பொதுவாக பார்க்கணும்னா ஒரு டைம் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கு, பார்க்கலாம். பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். பாட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு, நல்லா காமெடியாகவும் இருக்கு. உண்மையில படம் ஃபுல்லாக பயங்கர காமெடி தான், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து உட்காந்துலாம் நம்ம சிரிச்சுட்டு தான் இருப்போம். பார்க்குறது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். காமெடி குழந்தைங்கள அதை சில விஷயம் சாங்கில் கொஞ்சம் அந்த இதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. விமல் சாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைலைட் பண்ணி அதான் ரெண்டு பேரும் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. புகழோட வாய்ஸ் டோட்டலாக மாற்றிருக்காங்க, அதான் வேற லெவலில். என்னப்பா இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. டைம் போனதே தெரியல. உண்மையில் நாங்கள் உட்காந்து சிரிச்சுட்டே தான் இருந்தோம், ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வச்சுட்டு தான். ஒரு டென்ஷன் இல்லாமல் பார்க்கலாம். வேறு மாதிரி இப்போ நிறைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எப்போ பார்த்தாலும் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம இதுவாக இருக்கோம். இதில் அப்படி கிடையாது, நல்லா ஜாலியாக போச்சு. எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. உண்மையில் இல்லை, நல்லா பார்க்கலாம். எழில் சார் இது வித்தியாசமாக பண்ணியிருக்காரு, வேற லெவலில் இல்லை அப்படிலாம் இல்லை, ரெண்டு பேரும் இதுவாக தான் இருக்காங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இல்லை எல்லாம் நாங்கள் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கிறோம். நானும் விஜய் டிவியில் ஆரம்பத்தில் இருந்தவ தான், புரியுதுங்க. கலக்க போது யாரெல்லாம் நாங்கள் பண்ணவங்க தான். எல்லாரும் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட. நார்மல் எல்லாருமே ஜாலியாக. இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அது மாதிரி பார்த்தா நமக்கு நல்லா இருக்குண்ணா. விமல் சார் நல்லா பண்ணியிருக்காரு, புகழனாவை நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, நிறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. வினோத் அண்ணா, விஜய் டிவி, அவங்க குக் வித் கோமாலேருந்து புகழ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் அவங்களுக்கு பிடிக்கல, ரிவ்யூ சொல்கிறாங்க, அதனால அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. விமல் சார் புகழ் கொஞ்சம் ஓவர் டாமினேட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், புகழ் அண்ணா கொஞ்சம் நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் லேடி கேட்டப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அப்படி சொல்கிறாங்க. படத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன்? ஃபேவரட்டான சீனா புகழ் அண்ணா வருது, எல்லாமே ஃபேவரட்டாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? 8 அவுட் ஆஃப் 10. ஏன் அந்த ரெண்டு கம்மி? சிலது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அடுத்து நெக்ஸ்ட் இந்த சீன் தான் வரும்னு, அது நம்மளே சொல்லிடலாம். அது மாதிரி பிரெடிக்டபிளா இருக்கு. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். பார்க்கலாம். நான் ஃபன்னா தான் இருந்துச்சு, காமெடியா தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா தானே இருந்துச்சு. புகழ் நல்லா தான் இருந்துச்சு. குக் வித் கோமாளிக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இதுலயும் அவருக்கு இருக்காங்க நிறைய பேர். விமலனோட கொஞ்சம் டாமினேட் பண்ணி தான் இருக்காரு புகழ். படம் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது.
நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு அது இருக்காங்க. அவங்க இஷ்டம். எனக்கு ஃபீல் ஆனது இது படம் சூப்பரா இருந்தது. போன இதோட இந்த இதுவும் நல்லா தான் இருந்தது. ஒட்டுமொத்த விஜய் டிவிக்கும் படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அது கொடுத்துருக்காங்க. ஆமா. ஓகே, புகழ் வர சீன்ஸ்ல எப்படி இருக்கு? அது நல்லா இருந்தது. காமெடியா இருந்தது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் புகழ் அண்ணன் வந்து ஜீப்ல வரும்போது சுத்திக்கிட்டே வந்தாங்க. அது காமெடியா இருந்தது. ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய படத்துல புகழ் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா. இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நல்ல காமெடி ஆர்டிஸ்டா பெரிய அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் அவர் நல்லா பண்ணலாம். அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க போக்குல விட்டுனா அவர் நல்லா பண்ணுவார். அவ்வளவுதான். விமல் என்ன எப்படி அவர் நல்லா பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அப்புறம் சாங்ஸ்ல எப்படி இருக்கு? சாங்ஸ் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஆமா, எனக்கு நல்லா தான் இருந்தது. ஓகேவா. ஆமா. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? அவுட் ஆஃப் 10க்கு 8.5. ஓகே, வேற ஏதாவது லாக் ரொம்ப ஃபீல் ஆகுதா மூவில? வேற எதுவும் கடைசி சீன் எதுக்கு காட்டுவாசி வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான். எதுக்கு வந்தாங்கன்னு ஆமா. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. லைக் கான்செப்ட்லாம் ஓகே, ஆனால் ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு படத்தில் எதுவுமே இல்லை. ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் இல்லை, கொஞ்சம் எண்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ ரவிமரி அவர்கள் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இது வந்து நம்ம சொல்லியே ஆகணும். எல்லா படங்கள்லையுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸை அவர் சூப்பராக பண்ணிடுறாரு. இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எஸ்பெஷலி சொல்லப்போனால் ரவிமரி அவர்கள் மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காங்க. விமல் அவர்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் பழைய படங்கள்ல இருந்த அளவுக்கு விமலோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் இல்லை. புகழுமே வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கான இம்பார்ட்டன்ஸில் வந்து காமெடிஸை கொடுத்துருக்கணும், கொடுக்காம விட்டாங்க. காமெடிஸுமே வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. காமெடிஸ் எல்லாமே ரொம்ப கிரிஞ்சு காமெடிஸாக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை காமெடிஸ்லாம். இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் எழில் அவர்கள் வந்து நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்ததே வந்து அவருடைய எழிலுக்காக தான் வந்தோம். அவர் நல்லா காமெடி பண்ணியிருப்பாரு. காமெடிஸ் இருக்கும், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. ஆனால் இதில் அந்த அளவுக்கு இல்லை. புகழ் ஓவர் டாமினேட்டடா இருக்கு மாதிரி மூவில சொல்லிருக்காங்க. இல்லை, புகழ் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கூட ஓவர்டேக் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு இல்லை. புகழுடைய இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அவர் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனால் புகழுக்கான எதுக்காக அந்த இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கொடுக்கல. லைக் காமெடி பண்ணணும் அந்த ஒரு கான்செப்ட்லேயே இல்லை. வராரு சும்மா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர புகழ் நல்லா எஃபர்ட், அவருடைய ஆக்டிங்காக அவர் நல்லா பண்ணிட்டாரு. சொல்ல போனால் விமலோட புகழ் நல்லா பண்ணியிருக்காருன்றாங்கல்ல, அது உண்மைதான். நல்லா பண்ணியிருக்காரு. அதான். இல்லை, ஒன்றுக்கும் இந்த டூக்கும் கனெக்டிவிட்டின்றது சுத்தமாக இல்லை. ஒன்னோட இந்த டூவை கம்பேரே பண்ண முடியாது. சிம்பிளாக அதாங்க ப்ரோ. அண்ட் எழில் எப்படி அது டிசப்பாயிண்டடா இருக்கு. ஏன்னா எழிலோட மூவி அப்படிங்கிற ஏன் ப்ரோ, எழிலுடைய படங்கள்னாலே வேலை நோட்ட வெள்ளக்கார, தேசிங்கராஜ் அவன், இது நம்ம மனம் கொத்தி பறவை, இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. உண்மையிலே இன்னைக்கும் அந்த படத்தை பார்த்தா சிரிக்கலாம் உட்காந்து, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அப்படி அதாங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சாங்ஸ் பெருசாக ஒன்றும் எடுக்கல ப்ரோ. சாங்ஸே இல்லை சொல்லப்போனால், அந்த அளவுக்கு ஒன்றும் எடுக்கல. அதான். அண்ட் விமல் இப்போ மோஸ்ட்லி நிறைய கதைக்கு சூஸ் பண்றாரு. அது பெருசா ஒர்க் அவுட் இல்லை ப்ரோ, விமல் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல காமெடிஸ்லாம் ஏற்ற மாதிரி நல்ல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் பெருசாக இல்லை. இன்னுமே விமலுடைய படங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எழில் அவர்களுமே இன்னும் காமெடிஸை கொண்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ரியாலிட்டி காமெடி பண்ணக்கூடிய எழில் சார் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் ப்ரோ. அவுட் ஆஃப் 5 ஒரு 2.5 கொடுக்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ரீசன் ஸ்டோரியே இல்லை ப்ரோ படத்தில்.